Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.16 பார்க்குறோம். Find the number of integer solutions of 3x congruent to 1 modulo 15. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணுமா, சொல்யூஷன் வந்து இன்டிஜர் சொல்யூஷனில் இருக்கணுமா. இன்டிஜர் சொல்யூஷன்னா என்ன, இன்டிஜர் எப்படி இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, ஸோ இன்டிஜர்ஸ் இதுதான் இன்டிஜர்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்குல்ல, இப்போ 1.1 2.2 அந்த மாதிரி பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் ஆல் டிவைடட் பை 1/2 1/3 இப்படியெல்லாம் வரக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதுதான் நம்மளோட சொல்யூஷனாக வரணும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கொஷின் என்ன, 3x congruent to 1 modulo 15. ஸோ நம்ம இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a congruent to b modulo d இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், a minus b equal to kd. ஓகே, ஸோ ஃபார் சம் k வந்து என்ன இன்டீஜர், ஸோ இதை இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், which implies 3x minus 1 which is equal to ஒரு இன்டீஜர் போட்டுக்கிறேன் k நீ ஒரு இன்டீஜர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 15 எழுதிக்கிறோம். ஓகேவா, ஃபார் சம் இது கண்டிப்பாக எழுதிக்கணும், இன்டீஜர் k. ஓகே, இந்த லைனில் இந்த வேர்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ தானே ஃபைன் பண்ணணும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் எடுத்துக்கலாம். 3x equal to 15k plus 1 which implies x equal to 15k plus 1 divided by 3. ஓகேவா, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 15ம் 3யும் கேன்சல் ஆகும் தானே. ஸோ இது 5k ஆகிரும், ப்ளஸ் இந்த 1 வந்து கேன்சல் ஆகாது, ஸோ 1/3 அப்படியே இருக்கும். கரெக்டாக, ஆக்சுவலாக 3 வந்து இதுக்கு மட்டும் கட் பண்ணலை, இதுக்கும் கட் ஆகும். ஓகே, ஸோ 15க்கு கட் ஆகிரும், ஸோ 5k ஆயிரும். 1 வந்து கட் ஆகாதுல, ஸோ 1/3 வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ x equal to 5k plus 1/3. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து இன்டிஜரா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து இன்டிஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணலாம். கேக்கு வந்து இப்போ 1 கொடுத்தோம் அப்படின்னா 5k 5 into 1 கரெக்டாக, 5 into 1 கொடுத்தோம் அப்படின்னா 5 தான். ஸோ இது ஒரு இன்டிஜர். 5 into 2 கொடுத்தா 10 இன்டிஜர். 5 into 3 15 இன்டிஜர். ஸோ இந்த 5k வந்து எல்லாமே இன்டிஜர். ஆனால் இங்கே என்ன இருக்குது, டிவைடு. உங்களுக்கு இதுக்கு 5 கிடைச்சாலும் இதுக்கு கூட 1/3 ஆட் ஆகும், ஸோ இன்டிஜர் போயிடும். இதுக்கு வந்து 10 கிடைச்சாலும் இதுக்கு கூட 1/3 வந்து ஆட் ஆகும், ஸோ இது வந்து இன்டிஜரில் வராது. ஓகேவா, ஸோ இதை எழுதிக்கலாம். therefore 5k is an integer. கரெக்டா, பட் 5k plus 1/3 cannot be an integer. ஓகேவா, ஸோ இது இன்டிஜர், இந்த டேர்ம் இன்டிஜர் இல்லை, அப்போ டோட்டலாக சேர்த்து பார்த்தா இது என்ன, இன்டிஜர் இல்லைன்னு கொடுக்குறோம். ஓகேவா, therefore there is no integer solution. ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.